வெளிநாடுகளில் இதுவரை தாம் மேற்கொண்ட பயணங்களின் மூலம் தமிழ்நாட்டிற்கு மொத்தம் 10,63,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் பெறப்பட்டு உள்ளதாகவும், மேலும் முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடு செல்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு வார சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இன்று காலை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 4½ ஆண்டுகளில் 10,62,752 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் பெறப்பட்டு உள்ளதாக கூறினார். ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின், அமெரிக்கா ஆகிய 5 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டதில் 36 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணத்தில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தங்கள் குறித்து தமிழகம் திரும்பி வந்த பிறகு விளக்கமளிக்கப்படும் என்றும் முதல்வர் கூறினார். அமெரிக்க பயணத்தில் 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஸ்பெயின் பயணத்தில் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஜப்பான் பயணத்தில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஐக்கிய அரபு அமீரக பயணத்தில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், சிங்கப்பூரில் ஒரு ஒப்பந்தம்னு 30,037 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய 36 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 18,498 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இந்த 36 ஒப்பந்தங்களில் 23 திட்டங்கள் பல்வேறு செயல்பாட்டு நிலைகளில் இருக்கிறது. இதோட தொடர்ச்சியாகத்தான் ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் புறப்பட்டு செல்கிறேன். தமது வெளிநாட்டு பயணம் தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ஸ்டாலின், தமிழக மக்களின் விருப்பங்களையும் அன்பையும் சுமந்து கொண்டு ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்துக்கு செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின், அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு மேற்கொண்ட பயணங்கள் அளித்த வெற்றியின் ஊக்கத்தோடு, அந்த பயணங்களால் பெறப்பட்ட முதலீடுகள் தரும் நம்பிக்கையோடு இந்த 2 நாடுகளுக்கும் பயணம் செய்வதாக கூறியுள்ளார்.